தமிழ்நாடு அரசு தற்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமிச்சிருக்கிறாங்க. இந்த நியமனத்தில் இருக்கிற முக்கியமான தகவல்கள் என்ன, எதன் அடிப்படையில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தை நம்ம சிறப்பு செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், விரிவான தகவல்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகம் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக அளவில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களில் ஒரு எம்எல்ஏ கூட பெறவில்லை. எனவே அந்த 8 மாவட்டங்களிலும் வளர்ச்சி பணிகள் மற்றும் முக்கியமான வறட்சி, அதே போல பேரிடர் காலங்களில் அந்த வளர்ச்சி பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக பொறுப்பு அமைச்சர்கள் நேற்றைக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுல ஒரு சில அமைச்சர்களுக்கு 2 அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. ஒன்று குறிப்பாக கட்சியுடைய பொதுச் செயலாளர் கூடிய ஆனந்திற்கு விழுப்புரம் மற்றும் கடலூர் கொடுத்திருக்காங்க. உதாரணமாக அவருக்கு ஏன் விழுப்புரமும் கடலூரும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு நிறைய பேர் கேள்விகளும். அவருடைய சொந்த ஊர் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய 2 மாவட்டங்கள், அதாவது நீங்க பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு வழியா போனீங்கன்னா கடலூர் மாவட்டம் வந்துடும். அதே போல திண்டிவனத்திலிருந்து நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் பாண்டிச்சேரியோட இன்னொரு பக்கம் வரும். அதனால பாண்டிச்சேரியை ஒட்டிய முக்கியமான 2 மாவட்டங்களை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவருக்கு ஏற்கனவே தெரியும், ஜாகிரபிகளாக அந்த இடங்கள்லாம் தெரியும் என்பதால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமான இன்னொரு கேள்விகளும், கடந்த காலத்துல திமுக ஆட்சியில குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் ஒருவர் அமைச்சராக இருந்தால் அவர் அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருப்பார். உதாரணமாக பல அமைச்சர்கள் குறிப்பாக சேலம் ராஜேந்திரன் சேலம் மாவட்டத்துக்கு அமைச்சர். ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய குறிப்பாக வன்னியரசு பக்கத்தில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கார். ஏற்கனவே நேற்றைக்கு கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த எஸ் பாலாஜி எல்லாம் ஒன்று சொல்லியிருந்தார். 7 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய விழுப்புரத்திற்கு பொறுப்பு அமைச்சராக மாற்றாமல் 4 சட்டமன்ற தொகுதியில் உள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக போட்டிருப்பது அவருடைய குறிப்பாக நம் முக்கியத்துவத்தை குறைப்பது போன்ற ஒரு செயல் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் இது போன்று பல்வேறு விஷயங்களை நம்ம இதில் பின்னாடி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதே போல சென்னை கடந்த முறை திமுக ஆட்சி காலத்தில் 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சென்னையை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 அமைச்சர்கள் குறிப்பாக அப்போது மாசு சேகர்பாபு 2 பேருமே வட சென்னை தென் சென்னை என்று பிரித்து பொறுப்பு அமைச்சர்களாக செயல்பட்டார்கள். குறிப்பாக முதலமைச்சரே இந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் பெரிய அளவில் ரோல் பண்ணாமல் இருந்தார். ஆனால் இந்த முறை ஆதவ் அர்ஜுனா ஒருவருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 அமைச்சர்கள் குறிப்பாக 16 சட்டமன்ற தொகுதிகளில் 14 வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 14 பேரில், அதாவது 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு அமைச்சர் என்ற அளவில் கொடுத்திருக்காங்க. 7 மினிஸ்டர் சென்னையை கொடுத்திருக்காங்க. அதனால மற்ற இந்த சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களுக்கு வேற மாவட்டங்கள் ஒதுக்கி இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை திருவண்ணாமலை மாவட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த ஏவாவேலுவை குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிகள் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாவட்டமாக இருக்கிறது. எனவே அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இதுவும் குறிப்பாக ஏவாவேலு எஸ் ஆதவ் அர்ஜுனா என்ற ஒரு போட்டி, அதாவது கடந்த முறை முக்கியமான ஒரு கோலோஜிய அமைச்சருக்கு தற்போது இந்த பொறுப்பு அமைச்சர் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை இங்க மயிலாப்பூரில் வெற்றி பெற்ற வெங்கட்ரமணன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். உணவு மற்றும் உணவுத்துறை அமைச்சராக கூடிய அவருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதே போல வேளச்சேரியில் வெற்றி பெற்று அமைச்சராக இருக்கக்கூடிய ஐடி மினிஸ்டர் குமாருக்கு திருவள்ளூர் மாவட்டம், அது அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டமாக கொடுத்திருக்கிறார்கள். அதே போல சென்னை ஆர்கே நகர்ல வெற்றி பெற்று நெல்லை மாவட்ட அமைச்சராக மரியவல்சரன் போடப்பட்டிருக்கிறார். அதே போல பெரம்பலூருக்கு ராஜ்மோகன், ஏன்னா ராஜ்மோகனுடைய பிறந்த ஊர் அவர் ஒரு பிறந்த கிராமம் இருக்கக்கூடியது பெரம்பலூர், அங்க போடப்பட்டிருக்கார். அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு தென்னரசு, ஏற்கனவே காஞ்சிபுரத்துல 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க வெற்றி பெற்றவர்கள். எனவே அதுல 2 பேருக்கு ஒருத்தருக்கு மாத்தி கொடுத்திருக்காங்க. அதுல காஞ்சிபுரம் தென்னரசு சிறுபெரும்புதூர் வெற்றி பெற்றவருக்கு கொடுத்திருக்காங்க. அதே போல ரஞ்சித் வெற்றி பெற்றார் இல்லையா, அவருக்கு வேறு ஒரு மாவட்டத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அவரும் காஞ்சிபுரத்துடைய டவுன்ல வெற்றி பெற்றவர், அவருக்கு மாற்றி கொடுத்திருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, கடந்த முறை சக்கரபாணி வகித்த கிருஷ்ணகிரி பொறுப்பு அமைச்சர் என்பது ரொம்ப இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஓசூர் போன்ற இண்டஸ்ட்ரியல் ஏரியா கீர்த்தனாவுக்கு கொடுத்திருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஷாஜகான் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த ஷாஜகானுக்கு இந்த குறிப்பாக சிறுபான்மை நலத்துறை அவர் அமைச்சராக இருக்கார். அவர் பொறுப்பு அமைச்சராக இருக்கார். ஏன்னா அவருடைய சொந்த தொகுதி ஷாஜகான் வெற்றி பெற்றது தஞ்சாவூர்ல, ஆனா அவருக்கு பொறுப்பு அமைச்சர் எங்க கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம். அதே போல வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை கும்பகோணத்திலிருந்து வெற்றி பெற்றவருக்கு வினோத், அவருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2 அமைச்சர் இருக்கிறதால கூட்டணி கட்சியை சேர்ந்த ஐவிஎம்களுக்கு எடுத்து நாகப்பட்டினத்தை கொடுத்திருக்காங்க. அங்க சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்காங்க. திருச்சி ரமேஷ்,
அவர் ஸ்ரீரங்கத்துக்காரர், அவர் கொடுத்துட்டாங்க. கரூர் வந்து பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி எங்க வெற்றி பெற்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குமாரபாளையம், நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்துக்கு 3 மினிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா திருச்செங்கோட்ல வெற்றி பெற்ற அருண்ராஜ், அவர் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்துக்கு போட்டிருக்காங்க. அதே போல விஜயலட்சுமியும் வந்து பக்கத்து மாவட்டத்துல கரூருக்கு போட்டதால நாமக்கல் மாவட்டத்திற்கு ஏற்கனவே ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய தனபாலுடைய பையன் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு கொடுத்திருக்காங்க. நீலகிரி பொறுத்தவரை கமலி கால்நடைத்துறை அமைச்சர், அவங்க வெற்றி பெற்ற மாவட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சவுத்துல இருந்து வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு கொடுத்திருப்பா. குறிப்பாக நீலகிரியை பொறுத்தவரை குறிப்பாக அவினாசி சட்டமன்ற தொகுதி, அவினாசியை பொறுத்தவரை எல் முருகனை தோற்கடித்தவர். உதாரணமாக அவினாசி பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வருது. ஆனா வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து அருண்ராஜை போட்டு நீலகிரி வந்து நாடாளுமன்ற தொகுதியில அவினாசி சட்டமன்ற தொகுதி வருது. அந்த அடிப்படையில இந்த ஸ்ட்ராட்டஜியை வகுத்திருக்காங்க. ஈரோடு வழக்கம் போல செங்கோட்டையன், அவர் கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ. கோவை சம்பத்குமார், கோவையில 2 மினிஸ்டருக்குனால ஒருத்தருக்கு எடுத்து மாத்தி கொடுத்திருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல சேலத்துக்கு பொறுத்தவரை ஏற்கனவே அந்த தொகுதியில சேலம் தெற்கில் வெற்றி பெற்ற விஜய் தமிழ் பிரபாகரன் கொடுத்திருக்காங்க. கன்னியாகுமரி ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அதே போல தென்காசி வந்து ராஜு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் திருவாடனையில வெற்றி பெற்ற அவருக்கு கொடுத்திருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை விக்னேஷ். ஆனா விக்னேஷ் வெற்றி பெற்ற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மாவட்டமே கிடையாது. அவர் வந்து கோயம்புத்தூர்ல கிணத்துக்கடவுல வெற்றி பெறாரு. ஆனா அவருக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை கொடுத்திருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 மாவட்டங்கள் தள்ளி கொடுத்திருக்காங்க. அதே போல தூத்துக்குடியை பொறுத்தவரை மீனவராக இருக்கக்கூடிய சிறுநாத் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்க அவருக்கு கொடுத்திருக்காங்க. அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தை மதன் ராஜா, அவரும் வந்து முதல் முறையாக அமைச்சராகி அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. விருதுநகர்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஜெகதீஸ்வரி ராஜபாளையத்தை அவங்க ஒரு ஃபார்மர் ரிப்போர்ட்டர், ஒரு செய்தியாளராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு சமூக நலத்துறை அமைச்சராக அவங்க விருதுநகர், அதாவது விருதுநகர்ல பாத்தீங்கன்னா கடந்த முறை 2 அமைச்சர்கள் இருந்தாங்க, KKS தங்கம் தென்னரசு. அந்த ஜாம்பவான்கள் இருந்த இடத்துல ஒரு சாதாரணவருக்கு வாய்ப்பு, சாமானிய மக்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க முதலமைச்சர் விஜய். இதே போன்று நம்ம பல்வேறு விஷயங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் வெற்றி பெற்ற பிரபுவுக்கு கொடுத்திருக்கார்கள். புதுக்கோட்டையில் அங்க வெற்றி பெற்ற முகமது பர்வேஸ், ஒருவேளை விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் சேர்ந்தாலும் அவருக்கு பொறுப்பு அமைச்சராக முகமது பர்வேஸ் இருப்பார் என்பதை நம்ம பார்க்க முடியும். மதுரை மற்றும் தேனிக்கு 2 மாவட்டங்கள், முக்கியமான மாவட்டங்கள் நிர்மல்குமாருக்கு கொடுத்திருக்காங்க. நிர்மல்குமார் வெற்றி பெற்றது மதுரையாக இருந்தாலும் கூட தேனியும் சேர்த்து, தேனி வந்து கடந்த முறை ஐ பெரியசாமி வகித்த வந்த பொறுப்பு அமைச்சர் மாவட்டம். கோவையை பொறுத்தவரை சம்பத்குமாருக்கு கொடுத்திருக்கார்கள். இது போன்று இந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் என்பது ஒரு கிட்டத்தட்ட அந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான அனைத்து விஷயங்களையும் கவனிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கடந்த காலங்களில் மூத்த அமைச்சர்களுக்கு தான் 3 மாவட்டம் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக ஏவாவேலுக்கு 3 மாவட்டங்கள் கொடுத்தார்கள். அதே போல பெரிய பெரிய அமைச்சர்களுக்கு 2 மாவட்டங்கள் கொடுத்தார்கள். KN நேரு போன்றவர்களுக்கெல்லாம் 2 மாவட்டங்கள் கொடுத்தார்கள். MRK பன்னீர்செல்வத்திற்கு கடலூரும் தர்மபுரியும் கொடுத்தார்கள். அதே போன்று தற்போது தர்மபுரியை பார்த்தீர்கள் சொன்னால் கடந்த முறையை போன்றே கடலூரில் வெற்றி பெற்றவர் தான் தர்மபுரி இன்சார்ஜ் மினிஸ்டர் இருந்தாங்க. அதே போல தர்மபுரி அரியலூருக்கு ஹவுசிங் மினிஸ்டர் ராஜ்குமாரா போட்டிருக்காங்க. இது போன்று வந்து பாத்தீங்கன்னா கட்சி ரீதியாக முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்களுக்கு முக்கியமான மாவட்டங்களும் கொடுக்கப்பட்டிருப்பதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதே போல கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கு விஸ்வநாதன், அவரை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்தார், அவருக்கு திருவாரூர் மாவட்டம் கலைஞர் கருணாநிதி பிறந்த ஊருக்கு கொடுத்திருப்பதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. சீனிவாசகம். ரமேஷ், இதுல நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அமைச்சர் ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், அதற்கப்புறம் அமைச்சர் ராஜ்குமாருக்கு 2 மாவட்டங்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இதுல என்னன்னா, இப்ப சீனியர் மினிஸ்டரான செங்கோட்டையன், அப்புறம் அருண்ராஜ், இவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்குலாம் ஒரு மாவட்டத்தை மட்டும் கொடுத்துட்டு அமைச்சர் ராஜ்குமாருக்கு மட்டும் எப்படி 2 மாவட்டங்கள் கொடுத்திருக்காங்க? நிச்சயமாக அவர் வந்து ராஜ்குமாரை பொறுத்தவரை கடலூர் மாவட்டத்துல வந்து பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும் அவருக்கு போர்ட்போலியோ, முக்கியமான போர்ட்போலியோ, கடந்த முறை 3 அமைச்சர்கள் வச்சிருந்தார்கள் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல கூடிய துறை. குறிப்பாக போன முறை ஹவுசிங் மினிஸ்டர் முத்துசாமி, CMDA சேகர் பாபு, ஸ்லம்போர்டு வந்து அன்பரசன், இந்த 3 துறையும் சேர்த்து ஒரே அமைச்சருக்கு கொடுத்திருக்காங்க. கடலூர்ல பெரிய அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறவும் இல்லை. ஏன்னா அங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு சீட் வின் பண்ணியிருக்காங்க. MRK பன்னீர்செல்வம், DMKவும் நிறைய வெற்றி பெற்றிருக்கு. ADMK குறிப்பாக பூனகிரி, நெய்வேலி போன்ற இடத்துல வந்து பண்ருட்டி போன்ற இடத்துல ADMK வெற்றி பெற்றிருக்கு. ஒரே ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கு. ஏன்னா அப்போ வந்து ராஜ்குமார் வந்து விஜயோடைய ஒரு குட் புக்ல இருக்காரு, அல்லது புஷி ஆனந்தோடைய ஒரு குட் புக்ல இருப்பாருன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா கடலூர் மாவட்டத்திற்கும் பாண்டிச்சேரிக்கும் ரொம்ப ரொம்ப பக்கம். ஒரு காலத்துல வந்து புஷி ஆனந்தும் ராஜ்குமாரும் மிகவும் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு துறையை கொடுத்திருப்பதன் மூலமாக புஷி ஆனந்த் தன்னுடைய கையை வந்து உயர்த்தி இருக்கிறார் என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. எனவே இந்த ஜாகிரபிக்கலான கனெக்ஷனும் நீங்க இதுல உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதே போல கூட்டணி கட்சி, அதாவது பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ரஞ்சித் குமார், அவர் வந்து வெற்றி பெற்றது காஞ்சிபுரம். ஆனால் அவர் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் எங்க இருக்குன்னா கிருஷ்ணகிரி தாண்டி இருக்கு. இது போன்று மாத்தி கொடுத்திருக்கிறதையும், ரொம்ப தூரம் தள்ளி கொடுத்திருக்கிறதையும், குறிப்பாக விருதுநகர்ல இருந்து கீர்த்தனா வந்து கிருஷ்ணகிரி வர்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. சீனிவாசகம்.